தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 15 புதிய பேருந்து சேவைகளை துவங்கி வைக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காலத்தில் அனைவரையும் பேருந்தில் பயணிக்க வழிவகை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்று விடியல் பயணம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார்கள். போக்குவரத்து துறை என்ற துறையை உருவாக்கி அதனை தேசியமயமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நிகழ்வு தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக நெல்லை சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதில் 50 புதிய பேருந்துகளின் சேவையை அவர் தொடங்கி வைக்கிறார். நெல்லையில் பேருந்துகளுடைய அந்த சேவையை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சருடன் இருக்கின்றார். அதே போல அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய K.N. நேரு இருக்கின்றார். அதே போல திமுகவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு வெளி மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்டங்களில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் தமிழக அரசினுடைய மக்களுடைய அந்த வளர்ச்சிக்கான மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைப்பதை தொடர்ந்து வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த மாதங்களிலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் இந்த மாதத்திலே அவர் திருநெல்வேலிக்கு சென்றிருக்கின்றார். பொருணை அருங்காட்சியகம் துவக்க விழா நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நெல்லை சீமைக்கும் பொருணை நாகரிகத்துக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே 67 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்வேறு பேருந்துகள் இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையில மேற்கொண்டு பொதுமக்களுடைய வசதிக்காக கூடுதலான பேருந்துகள் இயக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த கோரிக்கையை பரிசீலித்து தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதாவது விக்ரமசிங்கபுரம் நகராட்சியிலே 99 லட்சத்திலே அந்த மேம்பாட்டு திட்டங்கள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் பங்கேற்று பொதுமக்களுக்கு நேரடியாக அதனை வழங்குகின்றார். அதே போல சில முக்கியமான அரசு துறை சார்ந்த கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணியையும் இன்று முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். ஏற்கனவே தொடங்கி வைத்த திட்டங்கள், திருநெல்வேலியில தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் முடிவுற்றிருக்கின்றது. அந்த கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இருக்கின்றது. ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக, அதாவது அரசு துறையினுடைய பல்வேறு துறைகளினுடைய ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பச்சை கொடியை அசைத்து அந்த 50 புதிய பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றவும் இருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.